தீண்டாதப்பா எவனடுத்தும் ஏறுக்கு மாறாதப்பா. ஹலோ, தயவு செஞ்சு அந்த மியூசிக்கை கொஞ்சம் ஆஃப் பண்றியா? என்னது? அந்த மியூசிக்கை கொஞ்சம் ஆஃப் பண்ணுன்னு சொன்னேன். நிம்மதியா என்னால தூங்க முடியல. நீ தூங்கலன்னு யார் எழுத? நான் சத்தமா தான் வைப்பேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. அப்படியா? இப்ப அந்த சத்தத்தை நிறுத்தல, உன் சத்தத்தை ஒரேடியா நிறுத்திடுவேன். தைரியம் இருந்தா நேர்ல வா. யாரு சத்தத்தை யாரு நிறுத்துறாங்கன்னு பாக்கலாம். ஹலோ ஹலோ, அந்த பயம் இருக்கணும். எவடாவ? யமனுக்கு யம திமிங்கலம், தலைவர் திமிங்கலம். ஓ, நீ தான் என்ன போன்ல மிரட்டவனா? கண்ணா, அன்பா சொல்லி பார்த்தேன், நீ கேட்கல. தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ணா எவனுக்கு தான்டா கோவம் வராது. ஏன்டா ஊருக்கே கேக்குற மாதிரி எல்லாம் பாக்குற? ஏய், பேசிட்டு இருக்கோம்ல. ஓகே ஓகே, அப்படியா? சண்டை போடணும் நீங்களே தயாராட்டீங்க, அப்புறம் நான் என்ன பண்றது? அடுத்தவங்க பொருள் மேல நான் என்னைக்கு ஆசைப்பட மாட்டேன்டா. தூங்குற நேரத்துல கூட நம்மள கெட்டவங்க ஆக்குறாங்க. எங்க போனா? நான் இங்க இருக்கேன். முடியலடா, ஒரு போன் பண்ண விட மாட்டேங்கிறானே. யாரா நீ? நிம்மதியா தூங்கணும்னு நினைக்கிற ஒரு சாதாரண ஆள் தான். நீ மியூசிக் ஆஃப் பண்ணதானே வந்த? ஆஃப் பண்ணிட்டீல, போயிட்டாரு. மியூசிக் ஆஃப் பண்ணுன்னு போன்ல சொன்ன நீ கேட்கல, அதான் உங்களை ஆஃப் பண்ணலான்னு நேர்ல வந்த. எங்க ஆஃப் பண்ண போறியா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ யார் இடத்துல நின்னு பேசிட்டு இருக்குன்னு தெரியுமா உனக்கு? தெரிஞ்சா இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். நான் யாருன்னு தெரியுமா? எங்க மாமா யாருன்னு தெரியுமா? தெரியும், தெரிஞ்சுதான் வந்த.
detective, Groundwell. Good morning, sir. குட் மார்னிங். அர்த்தராத்திரில கூப்பிட்டு குட் மார்னிங் சொல்றது உங்களுக்கு எல்லாம் பழப்பா போச்சுல்ல? என்ன பிரச்சனை நடந்தது? அந்த குடவுனுக்குள்ள பயங்கரமான துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சுன்னு போன் வந்துச்சு சார். அதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு உடனே ஓடி வந்துட்டேன். இந்த இடத்துல துப்பாக்கி சண்டையா? இது யாரோட வேற ஹவுஸ்ன்னு உனக்கு தெரியும்ல? நல்லாவே தெரியும் சார். உள்ள போய் பாத்தியா இல்லையா? பாக்கல சார். யாராவது வந்தவொன்னு போய் பார்க்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். வெயிட் பண்றியா? நீ எல்லாம் ஒரு போலீஸ்காரன். என்ன சார் இது? மொத்த இடத்தையும் நாசம் பண்ணி வச்சிருக்காங்க. அட பாவமே. 2, 4, 8 ஏன் சார் ஒரு 10 பேருக்கு மேல இருப்பாங்க போல இருக்க சார். எண்ணி பாக்குறதுக்கா 2 பேரும் உள்ள வந்தோம். இதை எவன் செஞ்சிருப்பான்னு எண்ணிப்பார். இவங்க எல்லாருமே கேப்பச்சினோட ஆளுங்க தான். வேற ஏதோ ரவுடிங்க தான் இவங்க எல்லாம் கொண்டு இருப்பாங்க. இல்ல, ரவுடிங்களுக்குள்ள நடந்த சண்டை மாதிரி தெரியல. அப்படி இருந்தா எதிரி குரூப்ல இருந்து ஒருத்தன் கூட சாகாம இருந்திருப்பான். செத்தவங்க எல்லாரும் அவனுங்களோட ஆளுங்களா தானே இருக்கானுங்க. இந்த பிரச்சனைக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்கு. எப்படியோ ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் உங்களை தூங்க விட மாட்டாங்க. உண்மைதான். அதான் எனக்கு பழகி போயிடுச்சு. சார் இங்க ஒரு நிமிஷம் வாங்கல. இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. தோட்டாவிலேயே பேர் அடிச்சு வச்சிருக்கானே. இவன் எவ்வளவு கில்லாடியா இருப்பான். திமிங்கலன் பேர் வச்சிருக்கா. எதிரிகளுக்குன்னு எழுதப்பட்ட தோட்டா இது. ஏதோ தெரியுதா சார்? நாம தேடுறவன் ஒரு எத்த, அது மட்டும் நல்லா தெரியுது. சந்தேகப்படுற மாதிரி ஒரு வண்டி வந்திருக்கு. சீக்கிரமா அங்கே நிலுங்க, நிலுங்க. இது போலீஸோட உத்தரவு. வண்டி எடுக்காத. ரொம்ப பெரிய தப்பு. மரியாதையா பொறுமையா காரை விட்டு கீழே இறங்கி கைய மேல தூக்கு. பொறுமையா பொறுமையா இறங்கு. இவ்வளவு தன்மையா பேசுற ஆபீசரை இப்பதான் பாக்குறேன். முதல்ல கீழே இறங்க. வேகன், நீ நிச்சயமா இங்கதான் இருப்பேன்னு நான் அப்பவே எதிர்பார்த்தேன். கிராம்வெல், நீ எதுக்காக இங்க வந்த? வேகன், நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீங்க கேக்குறீங்க. எங்க இடத்துல என்ன நடந்ததுன்னு நாங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? அப்படின்னா நீ கேப்பச்சினோவை பத்திய பேசுற? பரவாயில்லையே, ரொம்ப சீக்கிரமே புரிஞ்சுக்கிட்டீங்களே. சந்தோஷமா இருக்கு. அவருக்காக வேலை பார்க்க தான் நான் இங்க வந்திருக்கேன். இப்ப நாங்க எங்க வேலையை பாக்குறோம். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அரெஸ்டா? எதுக்காக? நான் என்ன தப்பு பண்ண? இதான் துப்பாக்கி வச்சிருக்கிய. இங்க நடந்த சண்டைக்கு நீ கூட காரணமா இருந்திருக்கலாம்ல. நான் சுடணும்னு முடிவு பண்ணிருந்தா இந்நேரம் நீ என் எதிரில நின்னு பேசிட்டு இருக்க மாட்டேன். அப்படியா? நான் கூட சுடணும்னு முடிவு பண்ணிட்டேங்கன்னு. எவ்வளவு திமிர் இருந்தா ஏன் முன்னாடியே துப்பாக்கிய காட்டுவேன்? நான் மட்டும் பழைய மாதிரி இருந்திருந்தா இதே இடத்துல உன்னை பணமாக்கி. 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? சார், சந்தேகத்தின் அடிப்படையில இவனை அரெஸ்ட் பண்ணிடலாம் சார். என் லாயர்ஸ் இருக்கிற வரைக்கும் உங்களால என்ன அரெஸ்ட் பண்றது முடியாத காரியம். தேவையில்லாம ஏன் நேரத்தை வீணாக்குறீங்க? போய் உங்க வேலையை பாருங்க. அவனை போக விடு. என்னது? அவன் போகட்டும்னு சொன்னேன். என் கண்ணை எடுத்து கொடுத்துட்டு போறியா? உன் வீட்டு வேலைக்காரனா நானு? அதுக்கு உனக்கு அருகதை இல்ல. வேகன், நீ சொன்ன ஒரு விஷயம் உண்மைதான். நான் நேரத்தை வீணாக்க விரும்பல.
ஏன்னா உங்க வேர் ஹவுஸ்ல நடந்த துப்பாக்கி சண்டையை நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிக்கணும். அந்த இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் உங்க வேர் ஹவுஸ் எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும். நீ புறப்படு. தேவையில்லாத விஷயத்துல நீ மூக்க நுழைக்காத. அப்புறம் எக்கச்சக்கமா மாட்டிக்குவ. வேகன் ஏந்தா உங்க பாச தேடி புதுசா ஏதோ ஒரு மாமா வர போறான். ஆமா, துப்பாக்கி சத்தம் கேட்கும் போது மணி என்ன இருக்கும்? யார் சார் மணி எல்லாம் பார்த்தா படப்படன்னு சுடுற சத்தம் கேட்டது. ஓடி வந்து பார்த்தேன். நீங்க வரும்போது யாருமே இல்லையா? ஏன்னா சுட்டது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எங்களுக்கு என்கொயரி கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நானே தூக்க கலக்கத்துல வந்தேன். எவனுமே இல்ல சார். எங்கேயாவது போய் ஒளிஞ்சிருந்தா எனக்கு எப்படி சார் தெரியும்? போலீஸ்காரங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஏகப்பட்ட பேரை சாகடிச்சுட்டு போயிருக்கானுங்கன்னு. செத்தவன் எவனும் உத்தமம் இல்ல சார். எல்லாம் போக வேண்டிய கேஸ் தான். காலங்காத்தால எவன்டா காதுகிட்ட வந்து சங்கு ஊதுறது? நைட்டு நம்ம வச்ச வெயிட்டு தான் இப்ப தெரியுதா? இவன் யாரு? புதுசா இருக்கான். பண்ணிட்டானுங்க. தூங்கி எழுந்த ஒண்ணு பண்றானுங்களே. சொல்லுங்க, திமிங்கலம் பேசுறேன். திமிங்கலம் என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? இது என்ன விளையாட்டு நினைச்சிட்டு இருக்கியா? எதுக்காக நேத்து ராத்திரி அப்படி நடந்துகிட்ட? நான் நடந்துக்கல, அவனுக்கு நடந்துக்க வச்சானுங்க. உன் சொந்த விருப்பு வெறுப்புனால அனாவசியமா நம்ம வேலையை கெடுத்துறாத. உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மறந்துட்டியா? கொடுக்கப்பட்ட வேலையை யாருக்கும் தெரியாம ரகசியமா க்ளோஸ் பண்ணியாகணும். அவன் உயிரை மட்டும்தான் நீ எடுக்கணும், மத்தவங்க உயிரை இல்ல. நீ பண்ற தப்புனால நம்ம குரூப்புக்கே ஆபத்து வரும், முக்கியமா உனக்கு. இப்ப எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் வரீங்க? ரவுடி தானே சுட்டேன், மகாத்மாவே இல்லையே. ரவுடிங்க எல்லாம் செத்து போயிட்டாங்கன்னு சிட்டி போலீஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னை அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக அனுப்பல. அது மட்டும் இல்லாம நீ ஒன்னும் சிட்டி போலீஸுக்கு வேலை செய்யல, எங்களுக்கு வேலை செய்யறேங்கிறத மறந்துடாத. வேட்ட ஆரம்பமாயிடுச்சு சார். சீக்கிரமா முடிச்சிடுறேன். நேரம் குறைஞ்சுகிட்டே இருக்கு. நீ வர்றேங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ யாருங்கிறத நீ மறந்துடாத. அத மறக்கல, ஆனா காலைல பல்லு தைக்க மாந்துட்டேன். அப்புறம் கூப்பிடுறேன். விளையாட்டுத்தனமா அலட்சியமா இருக்காத திமிங்கலம். சரி, வேலையை முடிச்சுட்டு போன் பண்றேன். பாய். அலட்சியமா இருக்காதுங்கிறான். முதல்ல இவனை கண்டுபிடிச்சு போட்டு தரணும் போல இருக்கு. யாரு? ஹலோ, நான் தான் பேசுறேன். ஒரு முக்கியமான வேலைக்காக உடனே நீ பீன் டவுனுக்கு போய் ஆகணும். பீன் டவுனுக்கா? அது கடலுக்கு அந்த பக்கத்துல இருக்கு, நான் இந்த பக்கத்துல இருக்கேன். பக்கத்துல எவனாவது பீன்ஸ் வித்துக்கிட்டு இருப்பான், அவனை அனுப்பி விடுங்க. இது ரொம்ப சீக்கிரட்டான ஒரு மிஷின்.
இந்த வேலையை ஒருத்தனால தான் பெர்ஃபெக்ட்டா செய்ய முடியும். இதே டைலாக சொல்லுங்க. ரைட், போய் தொலைகிறேன். வெரி குட். நீ அங்க போய் சேர்ந்த உடனே உனக்கு தேவையான டீடைல்ஸ் வந்துடும். சீக்கிரமா அங்க இருந்து கிளம்பு. இப்ப போற இடத்துலயாவது நல்ல சாப்பாடு கிடைக்கணும்னு வேண்டிப்போம். ஒரு நிமிஷம் இல்ல, என்ன இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்ட? உனக்கு என்ன? அது சரி, போயிட்டு நீ எப்ப திரும்ப வருவ? வரும்போது வருவேன். ஓ, நான் உன்கிட்ட ஒன்னு கொடுக்கணும், கொஞ்சம் வரேன். நீ என்னையா என்கிட்ட கொடுக்கணும்? ஏய், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? 3 மாசமா பணம் கொடுக்காம அக்கவுண்ட் வச்சிருக்க. கிளம்பும் போது காசு கேக்குற, அபசகனமா இல்ல? திரும்பி வந்து தர. ஏய், காசு கொடுக்காம கடையை விட்டு போக முடியாது. யோ கபாலி, கொஞ்சம் வெளியே வாயா. என்ன முதலாளி? உன் சமையல் மண்ணு மாதிரி இருக்குன்னு அசிங்கமா திட்டிட்டு போறான் அவன். என்ன? உன்னை ரொம்ப கேவலமா திட்டான். என்னையா திட்டானா? நில்றடா! ஐயோ, திரும்பி வந்து தரேன்னு சொன்னா வந்து தருவேன். பரவாயில்ல பரவாயில்ல, அது கடனாவே இருக்கட்டும். தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்துடாத பிளீஸ். போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? போதை மருந்து வியாபாரம் 57% குறைஞ்சிருக்கு. அதாவது பாதிக்கு பாதி வியாபாரம் குறைஞ்சிருக்கு. இது எவ்வளவு பெரிய இழப்பு! இது எல்லாத்துக்கும் மேல ஆயுத விற்பனை 100 மடங்கு அதிகமாயிருக்கணும். ஆனா வியாபாரமே ஆகல. நீங்க தானே ஆயுத வியாபாரத்துக்கெல்லாம் பொறுப்பு. உங்களுக்கு கொடுத்த வேலையை செய்யாம என்னதான் பண்றீங்க? உங்களை எல்லாரையும் எதுக்காக வேலைக்கு வச்சிருக்கேன்னு நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்டா என் உயிரை வாங்குறீங்க? எப்படி சொல்லி கொடுத்தா உங்க வேலையை நீங்க ஒழுங்கா செய்வீங்க? ஏண்டா, நேத்து ராத்திரி கொஞ்சம் ஓவரா சாப்பிட்டுட்டோனோ? நீதான் ஃப்ரீயா கொடுத்தா பெனாயிலே குடிப்பியே, அதை விடுவியே என்ன? இன்னைக்கு வரைக்கும் அவ்வளவு ருசியா ஒன்ன சாப்பிட்டதே இல்லையா? அதான் கொஞ்சம் ஓவரா அமுக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு இருந்தா தூக்கிட்டு தான் போயிருக்கணும். என்னப்பா? என்ன பார்த்தா உங்களுக்கு வெட்டி பயலா தெரியுதா? வியாபாரத்தை பெருக்கி ஆகணும், புரியுதா? இந்த ஊர் முழுக்க குற்றவாளிங்க மட்டும்தான் இருக்காங்க. அவங்க ஆயுதங்களை யூஸ் பண்ணி தானே ஆகணும். ஆயுதங்க வாங்கினா ட்ரெஸ் ஃப்ரீயா கொடுப்போம். அப்போ ட்ரெஸ் கண்டிப்பா வியாபாரம் ஆகல. இது என்னுடைய ஐடியா. அதே மாதிரி வியாபாரத்தை பெருக்க உங்க யாருக்கிட்டையாவது ஏதாவது ஐடியா இருக்கா? ஒருத்தருடைய யோசனையை மாத்திரம் செயல்படுத்த கூடாது. அடுத்தவங்க யோசனையை கேட்கணும். தைரியமா சொல்லுங்க சார். இன்னைக்கு அப்பளத்தை கூட ஆடு பார்த்துதான் வாங்குறாங்க. பேசாம நாமளும் ஒரு ஆடு எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணா வியாபாரம் பிச்சுக்கும்ல. முடியலடா. என் ஐடியாவை மாத்திரம் செயல்படுத்தலாம்னு முடிவு பண்ணிட்டேன். தேவையில்லாம உங்களை எல்லாரையும் வேலைக்கு வச்சிருக்கேன்னு எனக்கு இப்ப தோணுது. எனக்கு வேற வழி தெரியல. உங்களுக்கு சொல்லி கொடுத்தும் பார்த்தாச்சு, சொல்லியும் பார்த்தாச்சு. இனி பேசி பிரயோஜனம் இல்ல. அதனால உதவாக்கரைகளை தூக்கலாம் நினைக்கிறேன். சார் ஒரு நிமிஷம், ஒரே ஒரு வேண்டுகோள். கேடு. நானே எனக்கு வேலை வேண்டாம் எழுதி கொடுத்துறேன். என்ன வேலையை விட்டு தூக்கிடுங்களேன். முதல்ல தூக்குற, அப்புறம் வேலையை விட்டு தூக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்றேன். ஆரம்பிங்க. நாலு கழுத வயசாச்சு வீடியோ கேம் விளையாடுது பாரு. என்ன ராஜா பண்ற? 4வது லெவல் முடிச்சு 5வது லெவல் விளையாடிட்டு இருக்கேன் சார். நீயா? நல்ல வேலை வந்திய. நீயாவது என் வியாபாரத்தை பெருக்க உதவி செய்ப்பா. ஆயுதங்களை வைக்க இதுங்களை இன்சார்ஜா போட்டா உருப்படவே இல்ல. ஏய், நம்மளை விட வேணா பெரிய திறமைசாலியா? அவங்கிட்டயே போய் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காரு. என்னைக்காவது ஒரு நாள் என் கையால அவர் வாய் வெத்தலை பாக்கு போட போது பாரு. ஓவரா காக்கா பிடிக்கிறான். அது மட்டும் இல்லாம சைலண்டா ஏதோ பண்ணிட்டே இருக்கான்.
நீ ஒருத்தன் தான் எனக்கு உருப்படியா வேலை செய்யற, மத்தவங்களை வேஸ்டா வச்சிருக்கேன். 2 பேருக்கு டிக்கெட் கொடுத்துட்டா இன்னும் 2 பேருக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன். அதை விட முக்கியமான விஷயம் பேசணும். பெக்கர் ஸ்ட்ரீட்ல இருக்கிற வேர் ஹவுஸ பத்தி. ஓ அதுவா? அந்த பிரச்சனை எனக்கு தெரியும், விட்டுத்தாள். தெரியுமா? தெரியும். என் அக்கா பையன் எங்க பார்ட்டியை வச்சு அராஜகப்படுத்திருப்பான், அதானே? இல்ல, இது அந்த பிரச்சனை இல்ல. அது வந்து நேத்து ராத்திரி வேர் ஹவுஸ தாக்கி இருக்காங்க. அங்க இருந்த எல்லாருமே இறந்துட்டாங்க. யாரு யார் அப்படி பண்ணது? அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. இதையெல்லாம் செஞ்சது அந்த திமிங்கலம். என்னது திமிங்கலமா? அவனுக்கு அந்த அளவு தைரியமா? இவன் சாதாரணமானவன் கிடையாது. அவனை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். காத்தை விட வேகமானவனா. அவன் யாரு? அவன் இருக்க கூடாது. அவன் எங்க இருந்தாலும் எனக்கு வேணும். முதல் தடவையா என்ன எதிர்க்க ஒருத்தன் வந்திருக்கானா? உங்க எதிரிங்க யாராவது அனுப்பி வச்சிருக்கலாம். இருந்துட்டு போகட்டும். ஆனா நீ அவனை கண்டுபிடிச்சாகணும். நீ அவனை கண்டுபிடிக்கணும். அவன் உயிரை எடுக்கணும். சொல்லிட்டீங்கல்ல, முடிச்சிட்டு வந்து பேசுறேன். முதல்ல அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும். அவன் உங்களோட ஒவ்வொரு இடத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்கான். வரட்டும். கண்டிப்பா அவன் வந்து நம்ம இடத்தை அழிக்க பார்ப்பான். இந்த ஊர்ல முக்காவாசி நம்ம இடம் தான். ஆனா முக்கியமான இடம் சென்ட்ரல் ஏரியால இருக்கிற ஆயுத கிடக்கு தான். அதனால நீ முக்கியமா அந்த இடத்தை பாதுகாக்கணும். அத ஏன் பொறுப்புல விட்டுருங்க. அந்த திமிங்கலத்தை என்ன செய்யறது? அதுவும் நான் தான் சொல்லணுமா? அவனை பார்த்தா ஜூஸ் வாங்கி கொடுத்து எப்படி இருக்கேன்னு நல்லா விசாரி. என்ன சொல்றீங்க? அறிவில்ல உனக்கு? அவனை பார்த்த அடுத்த செகண்டே கொன்னுடு. அவன் எவ்வளவு மோசமானவங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்ல. அவனை கொன்னு நடு ரோட்ல தூக்கி எறியணும். அதுக்கு ஆள் பலம் தேவை. அதுலயும் திறமசாலிகளா வேணும். என்ன தேவையோ அதை தாராளமா எடுத்துக்க. ஆனா அவனை கொல்லணும். முடிச்சிட்டு வரேன். வேகன், இதுவரைக்கும் அவன் நடத்தின தாக்குதலுக்கு கண்டிப்பா அவன் அனுபவிச்சு ஆகணும். ஹலோ. டேய் ஹாரி, நான் டிடெக்டிவ் கிராம் பேசுறேன். சொல்லு. நான் அனுப்பின டீடைல்ஸ்லாம் உனக்கு கிடைச்சதா? கிடைச்சது. ரொம்ப வித்தியாசமா இருந்தது. இங்க யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. உனக்கு ஏதாவது தெரிஞ்சதா? முதல்ல எனக்கு தெரிஞ்சது டயர் சாம்பிள்ஸ். இது சிலிகான் ஸ்டீல் ஃபைபரால செய்யப்பட்டது. அது மட்டும் இல்ல, இது காஸ்ட்லியான அலாய் வீல்ஸ். பயங்கரமான ஹை பர்ஃபார்மன்ஸ் கார்ல தான் இதை போடுவாங்க. அது நார்மல் கார் இல்ல, அட்வான்ஸ் மாடல் கார். சரியா, அந்த கோல்ட் புல்லட்ஸ் பத்தி சொல்றேன். என்னோட 15 வருஷ சர்வீஸ்ல கோல்ட யாரும் வெப்பனா யூஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்ல. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கோல்டு ரொம்ப சாஃப்ட் மெட்டல். சோ அது புல்லட்டா இருக்கும்போது வேகம் அதிகமா இருக்கும், தாக்குதல் பயங்கரமா இருக்கும். காத்தை விட வேகமா போகும். எவ்வளவு பயங்கரமா இருந்தாலும் அதை தொலைச்சுக்கிட்டு போகும். ஆனா அதுல இருக்கிற எழுத்துக்கள் தான் வினோதமா இருக்கு. அந்த மாதிரி பேர்ல யாருமே இல்ல. புல்லட் கேஸ்ல அவன் பேரை பதிச்சு வச்சிருக்கிறதா ஏன்னு புரியல. அதை எல்லா இடத்துலயும் விட்டு போயிருக்கான். ஆமாமா, திமிங்கலம்னு இருக்கு. அதை எல்லா இடத்துலயும் விட்டுட்டு போயிருக்கான். முடிஞ்சா கண்டுபிடிங்கன்னு சவால் விட்டுட்டு போயிருக்காம. அவன் எவனா வேணாலும் இருந்துட்டு போட்டான். தடயத்தை விட்டு தப்பு பண்ணிட்டான். இவ்வளவு பண்ணிருக்கிறத பாக்கும்போது அவன் வேற யாருக்கிட்டயும் வேலை செய்யறான்றது மட்டும் தெரியுது. அவன் ஆயுதத்தை வாடகைக்கு எடுத்திருப்பானோ? ரொம்ப வித்தியாசமான ஆயுதமா இருக்கும். வாடகைக்கெல்லாம் எங்க கிடைக்காது. எது எப்படியோ, ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அவனோட டார்கெட் அந்த கேப்பச்சினோ தான். ஓ அப்படியா? நீங்க 2 பேரும் இந்த விஷயத்துல ஒன்னா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் உண்மைன்னா நான் எங்க நினைக்கிறேனோ அந்த இடத்துக்கு தான் அந்த திமிங்கலம் போவான். நான் கிளம்பி ஆகணும். அப்புறம் கால் பண்றேன் ஹாரி. ஓகே, டேக் கேர்.
கதவு தட்டிட்டு போறதுதான் மரியாதை. ஆனா இவனுங்களுக்கு எதுக்கு மரியாதை? இன்னைக்கு என் துப்பாக்கிக்கு வேலை இருக்காது போல இருக்க. ஒன்னுத்துக்கும் உதவாம பண்ணிட்டல. ஒத்துக்கிறேன், நீ ஒரு வீரன். நெக்ஸ்ட் மீட் பண்ணா எதிர்பார்த்தது கண்ணெதிரில் இருக்கு. வாங்க வாங்க, என்ன வேணும் சார்? ஒரு ஸ்மால் ஷாம்பு, அப்புறம் அந்த டிவி வால்யூம் கொஞ்சம் ஏத்துங்க. இப்ப சிட்டில நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனையை பத்தி வதந்தி வந்துகிட்டு இருக்கு. ஏதோ ஒரு புரட்சி பட கேப்பச்சினாவை குறி வச்சு தாக்குறதா சொல்றாங்களே, அது உண்மையா? நீங்க சொல்ற மாதிரி எனக்கு எந்த தகவலும் கிடைக்கல, ஆதாரமும் கிடைக்கல. ஆனா யார் மேல எல்லாம் சந்தேகப்படுறோமோ அவங்க எல்லாரையுமே இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். டிபார்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு முழு உத்தரவு கிடைச்சிருக்கு. என்ன ஆனாலும் சரி, கண்டிப்பா அந்த குற்றவாளி கண்டுபிடிச்சிருக்கோம். தேங்க்யூ. கண்டுபிடிச்சு கிழிச்சத போறான். ஹலோ, இன்னொரு ஸ்மால், சீக்கிரமா அந்த டிவி ஆஃப் பண்ணுங்க, போர் அடிக்குது. வாங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு அவன் குடிக்கிறானே, அதான் வேணும். சொந்த புத்தியே கிடையாது. அடுத்தவன் என்ன சாப்பிடறானோ அதையே கேட்கிறது.
இந்தாங்க அவர் குடிக்கிறாரு, அதே தான் இது. ஊரு ரொம்ப கெட்டு போயிடுச்சு. பொறுக்கிங்கள ரவுடிங்கள தான் அதிகமா இருக்காங்கல்ல. எவன் இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. அது சரி, ரூல்ஸ் படி போலீஸுங்க பகல்ல குடிக்கிற தப்பாச்சே. நான் ஒரு டிடெக்டிவ், என்னோட சட்டம் ஒரு இருட்டற, அதனால நான் என்ன வேணும்னாலும் செய்யலாம். ஆஹா, அதான் டிவில இஷ்டத்துக்கு பேசிட்டு இருந்தீங்களோ? என் பேரு டிடெக்டிவ் கிராம்வெல். உன் பேரு? ஜாக். நல்ல பேரு ஜாக். வேக ஸ்ட்ரீட்ல இருந்த வேர் ஹவுஸுக்கு இன்னைக்கு காலையில என்ன ஆச்சுன்னு நீ கேள்விப்பட்டிருப்பிய? அதான் இப்ப நியூஸ்ல பார்த்தேன். ஓ அப்படியா? வேற எதுவும் தெரியாது? என்ன எதுக்கு கேள்வி கேக்குறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சதா இருந்தா சொல்லுங்க, நான் என்ன கேட்டுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, அந்த ஏரியாவில் இருந்த வேர் ஹவுஸ் கேப்பச்சினோவுக்கு சொந்தமானது. அங்க இருந்த ரவுடிங்க எல்லாரையும் நேத்து ராத்திரி யாரோ கொன்னுட்டாங்க. கொலை பண்ணவங்க கிட்ட ஃபேன்சியான காரம் இருக்கும், துப்பாக்கியும் இருக்கும்னு எனக்கு தெரியும். இப்போ எதிரில் இருக்கிற இந்த வேர் ஹவுஸ் கூட கேப்பச்சினோவுக்கு சொந்தமானதுன்னு எனக்கு தெரியும். நான் சொன்ன ஃபேன்சி கார் வெளியில இருக்கு, தேடி வந்தது கிடைக்கல என்ற சோகமும் மூஞ்சில இருக்கு. சோ என்னோட கணிப்பு இது உன்னோட. பரவாயில்லையே, கிட்டத்தட்ட எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டீங்க போல் இருக்கு. உண்மையிலே நீ போலீஸ் தான். இன்னொரு ரவுண்டு போடுவா. இப்போ நீ சொல்ற ரவுண்டு என்னோடதா தான் இருக்கும். எத்தனை ரவுண்டா இருந்தாலும் அது ஏன் ரவுண்டு தான் சார். என்ன தேடி இவ்வளவு தூரம் தனியா வந்திருக்கீங்களே, துணைக்கு யாராவது கூட்டு வந்திருக்கலாம்ல. சும்மா ஒரு பாதுகாப்புக்கு சொன்னேன். என்னாச்சு, ஏதாவது பஞ்சு டைலாக் வச்சுக்கிறியா? என் பாதுகாப்புக்கு இது இருக்கு. கடைசியா சொல்லிட்டேன். அந்த துப்பாக்கி நல்லா தான் இருக்கு, ஆனா இது எப்படி இருக்கு? ஒத்துக்கிற, நீ ஒரு வீரன் தாங்கிறத ஒத்துக்க. அசர்ற நேரத்தில் அடிச்ச பாரு, நீ கில்லாடிதான்டா. ஆனா என்கிட்டயும் துப்பாக்கி இருக்குதுங்கிறத மறந்துட்டேன். உங்ககிட்ட ஒண்ணுதானே இருக்கு, என்கிட்ட 2. சரி, எதுக்காக நீ கேப்பச்சினோ அழிக்க பாக்குற? அது எனக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம், நீங்க யாரும் தெரிஞ்சுக்க கூடாத விஷயம். ஏதோ ஒரு வெறி பிடிச்ச பைத்தியக்காரன் கண்ணுல பார்த்தவங்களை எல்லாம் துப்பாக்கி எடுத்து டப்பு டப்புன்னு சுடுறான்னு தான் நினைச்சேன். ஆனா அது தப்புன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். நீ கொன்னவங்க எல்லாருமே ரவுடி பயலுங்க. அந்த ரவுடிங்களோட ஆளுங்களால உனக்கு என்னைக்கு ஆபத்து இருக்கு. என்னால உனக்கு உதவி செய்ய முடியும். நான் உதவி கேட்கவே இல்லையே. நீயும் சுதந்திரமா இருக்க, நான் சட்டத்தால கட்டி போடப்பட்டிருக்கேன். இந்த கேப்பச்சினோ போலீஸுக்காக நான் 3 வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வாட்டியும் நாங்க ஏதாவது பண்ணி பிடிக்கும் போது சட்டத்துல இருக்கிற ஓட்டைய வச்சு அவங்க லாயர் அவங்கள காப்பாத்திடுறான். எனக்கு உன்ன மாதிரி தான் இருக்கணும்னு ஆசை. எதை பத்தியும் கவலைப்படாம துப்பாக்கி எடுத்துட்டு போய் பட்டு பட்டுன்னு சுட்டு தள்ளணும்னு. ஆனா என்னால முடியாது. சட்டம் என் கையை கட்டி போட்டிருக்கு. இருந்தாலும் அவங்கள பத்தின டீடைல்ஸ் என் கையில இருக்கு. இந்த அட்ரஸ் கண்டிப்பா உனக்கு உதவியா இருக்கும். இதை எடுத்துட்டு போய் அங்க இருக்கிற கிரிமினல்ஸையும் போட்டு தள்ள. நீ தப்பான ஆளுகிட்ட பேசிட்டு இருக்க. என்ன உன்னால விலைக்கு வாங்க முடியாது. நான் விலைக்கு வாங்குறேன்னு சொல்லவே இல்லையே. ஏற்கனவே ஏதோ ஒரு இடத்துல நீ வேலை செய்யறல. மீடியாவால எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன் கில்லர் பேல். என்னை பொறுத்த வரைக்கும் ரவுடிங்க தொந்தரவு இல்லாம இந்த சிட்டி அமைதியா இருக்கணும், அவ்வளவுதான். சாட்சிகளை பத்தி நீ கவலைப்படாத. அவனுங்களை கொல்றதுக்காக எத்தனையோ பேர் கத்துக்கிட்டு இருக்காங்க, ஆனா முடியல. பழி ஏத்துக்க அவங்க தயாரா இருக்காங்க. சோ இந்த டீல நீதான் முடிச்சாகணும். அது நான் முடியாதுன்னு சொன்ன, நீயும் நானும் மோத வேண்டி இருக்கோம். ஓ, அதுக்குதான் நான் வந்ததுல இருந்து காத்துட்டு இருக்கேன். ரெண்டு பேரும் வெளியில போறீங்களா இல்லையா?
நீங்க சுட்டு விளையாடுறதுக்கு இது ஒண்ணும் சுற்றுலா பொருட்காட்சி இல்ல, கடை வாங்கி வச்ச கடையா? தெரியயா, நான் ஒரு போலீஸ்காரன். முதல்ல துப்பாக்கி கீழே வை. நான் வைக்க மாட்டேன். முதல்ல நீங்க 2 பேரும் துப்பாக்கியை கீழே போடுங்க, இல்லன்னா நான் சுட்டுடுவேன். கண்ணாடி சொல்லுவேன், ஆனா நான் செஞ்சிருவேன். கடை எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக நானே விட்டு கொடுத்து என் துப்பாக்கி கீழே வைக்கிறேன். கடைக்குள்ள எந்த பிரச்சனையும் வச்சுக்க வேண்டாம், ஓகே? நீங்களும் உங்க துப்பாக்கி கீழே வச்சிருக்க முடியாது. நீங்க 2 பேரும் வச்சா மட்டும்தான் நான் வைப்பேன். கடுப்பிடிக்கிறேன். நான் நினைச்சேனா பாருன்ற பேர்ல நீ ஆயுத கடத்தல் பண்றேன்னு இப்ப கூட உன்னை உள்ள தள்ள முடியும். போனா போதுன்னு விட்டுட்டு போறேன். திமிங்களா, நான் சொன்னதை மறந்துடாது. நாம 2 பேரும் ஒத்துமையா இருக்கிறது நல்லது. தேவையில்லாம டைலாக் பேசாம சீக்கிரமா கிளம்புறியா? இப்படி பேசுறான் சார், அவன் வெளிக்கே வாரான். அதான் துப்பாக்கி வச்சிட்டல, அப்புறம் எதுக்கு போஸ்ட் கொடுக்குற? இது நான் குடிச்சதுக்கு, மிச்சம் இருக்குது உனக்கு டிப்ஸ். கிளம்புறதுக்கு முன்னாடி உன் பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கிறேன், தப்பா நினைச்சுக்காத. போயிட்டு சீக்கிரம் வா, எனக்கு வைத்த கலக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே கலக்கல் தாண்டா எனக்கும். நீ ரொம்ப லேட்டா வந்துட்ட. சாரி, நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு சரியில்லை போல இருக்கு. பாத்ரூம் ரொம்ப நாஸ்தி பண்ணிட்டியோ? வீரமா பேசினவன் ஈரமா போறானே. மறைஞ்சிருந்து தாக்குறது தான் உன் வீரமா? ஷேடோ பீன் யாருன்னு சொல்லு. நெத்தியில துப்பாக்கி வச்ச தைரியத்துல பேசுற. ஷேடோ பீன் யாருன்னு சொல்றா? பக்கத்துல தானே நிக்கிறேன், எதுக்கியா கத்துற? கேட்டதுக்கு பதில் சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? என்ன சுட்டுட்டா அப்புறம் உன்னால விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியாது. நீ சுட்டாலும் நான் விஷயத்தை சொல்ல மாட்டேன். அப்போ இருக்கிற ஒரே வழி இதுதான். நீ அவசரப்பட்டு என்னை அவசரப்பட வச்சிடாத. நிச்சயம் ஒரு நாள் நீ எனக்கு பதில் சொல்லி ஆகணும். நல்ல நாளா பார்த்து சொல்லு, வந்து சொல்றேன். சனி ஞாயிறு எதுமா கூப்பிட்டுறாத, அன்னைக்கு நான் லீவு. பாய் பாய். ஹலோ ஹாரி, நான் கிராம்வெல் பேசுறேன். சொல்லு. என் கணிப்பு சரிதான். கேப்பச்சினோ வேர் ஹவுஸ் தாக்கின திமிங்கலத்தை நான் பார்த்தேன். இன்ஃபேக்ட் நான் இங்க வரும்போது அவன் இங்கதான் இருந்தான். ஓ, ஒன்னும் பிரச்சனை இல்ல. பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, இல்லன்னு சொல்ல முடியாது. சரி, இங்க பார், எனக்கு ஒரு தடயம் கிடைச்சிருக்கு. கேப்பச்சினோ குடோன் வாசல்ல இருந்து ஒரு பேப்பர் எடுத்தேன். அந்த பேப்பர்ல ஷேடோ பீன் நீ ரொம்ப லேட்டா வந்துட்டேன்னு எழுதிருக்கு. ஷேடோ பீன் யாருன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? ஹாரி, நீ லைன்ல இருக்கியா? அவங்க இன்னும் ஆபரேஷன்ல இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. யார் அவங்க? ஷேடோ கேம்ஸ். யாரு? ஹாரி, நீ என்ன சொல்ற? ஷேடோ ஏஜென்சி ஆர்கனைஸ்னால ஹைலி ட்ரெயின்ட் ஆபீசர்ஸ் அவங்க எல்லாருமே. ஷேடோ ஏஜென்சியா? அது என்னது, கவர்மெண்ட் ஏஜென்சியா? இந்த FBI அந்த மாதிரி ஏதாவது? இல்ல, அது ஒரு பிரைவேட் ஏஜென்சி தான். கவர்மெண்ட் செய்யற சில விஷயங்கள் யாருக்கும் தெரியாம மறைக்கப்படும். அதுக்கு ஷேடோ ஏஜென்சியோட இவங்க ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. மிலிட்டரியே சில காரணங்களுக்காக யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கறதுனால நம்ம கவர்மெண்ட் ஷேடோ ஏஜென்சியை விலை கொடுத்து வாங்கியிருக்கு. தீவிரவாதிகளை ஒழிக்கிறதுக்கு அவங்களோட ட்ரைனிங்காக பல கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கு. அவங்க எல்லாருமே ரகசியமா வைக்கப்பட்டிருக்காங்க. அவங்க எல்லாருமே
நம்மள விட 100% திறமையானவங்க. சுத்தண்டா. ஆமா, இங்க எதுக்கு வந்தாங்க? இந்த சிட்டில ஷேடோ பீன்ஸ் வர்றதுக்கு காரணம் என்ன? அது மட்டும் இல்லாம கேப்பச்சினோவை எதுக்காக குறி வைக்கணும்? அது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஷேடோ ஏஜென்சி தடை செய்யப்பட்டிருக்கு. பல வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம அரசாங்கம் அவங்கள யூஸ் பண்ணலன்னு தெரியும். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நானே இப்பதான் கேள்விப்படுறேன். சோ இந்த திமிங்கலம் ஷேடோ ஏஜென்சி சம்பந்தப்பட்டவனா இருப்பானோ? கண்டிப்பா. அது மட்டும் இல்ல, அவன் பயங்கர திறமசாலியா இருப்பான். அவனை எப்படி நான் தடுத்து நிறுத்த போறேன்? உன்னால முடியுமான்னு எனக்கு சுத்தமா தெரியல. ஆனா இமிடியேட்டா போலீஸ்காரங்க எல்லாருக்குமே டபுள் டியூட்டி கொடுத்து அலர்ட் பண்ணு. ஓகே ஹரி. இந்த இடம்தான். அவன் சொன்னது உண்மையா இல்ல பொய்யான்னு தெரிஞ்சுப்போம். டேய், இருக்கிறதுல பெரிய கொடுமை என்ன தெரியுமாடா? இப்படி சும்மாவே உட்கார வச்சிருக்கிறதாண்டா. உண்மையிலே ரொம்ப கடுப்பா இருக்குடா. சாம எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலாம்டா. இந்த இடத்தை பாதுகாக்கிறது தானே நம்ம வேலை. அப்புறம் எங்க போக சொல்ற? எப்பவும் உட்கார்ந்து சும்மா குடிச்சுக்கிட்டே இருக்க கூடாதுடா. வேகன் சொன்னதை மறந்துட்டியா என்ன? விடியறதுக்குள்ள எல்லாத்தையும் அப்புறப்படுத்தணும்னு சொன்னார்ல. போலீஸ் மட்டும் இதை கண்டுபிடிச்சாங்கன்னா அப்புறம் நம்ம எல்லாருக்குமே களிதான். சரி, எல்லாத்தையும் எங்கடா கொண்டு வைக்கிறது? அது எனக்கு தெரியல. அவரு சொல்லும் போது என் காதுக்குள்ள வண்டு போயிடுச்சு. டேய், எனக்கு குடிக்க ஏதாவது கொண்டாடா. ஏய், இந்தாடா, எனக்கு போதும்டா. இதை நீனே குடிச்சுக்கடா. இது ஏற்கனவே ரொம்ப சில்லுன்னு இருக்கா, சளி வேற புடிச்சிருக்கு. அதான் நீயே குடிச்சுக்கடா, எனக்கு வேணாம். செல்லும் செல்லாதுக்கெல்லாம் நான் இருக்கேன். ஏய், என்னடா இது? அடியில கல்லு போட்டுதான் குடிக்கணும் போல இருக்க. ஏய், இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி குடிடா. அப்புறம் அந்த டிஜே பார்ட்டியை பத்தி ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? எவனோ ஒருத்தன் வந்து எல்லாரையும் கொன்னுட்டானாமே. கேப்பச்சினாவோட அக்கா பையனே கொன்னுட்டானாப்பா. அப்படியா? எல்லாரையும் கொல்றானா? எங்க இருந்தா வந்தான் அவன்? நம்மள விட பெரிய வேலைக்காரனா இருப்பானோ? சேச்சே, அங்க இருக்கிறவனுங்க எல்லாம் வேஸ்டுடா. அதான் அவன் பாட்டு சுட்டிட்டு போயிட்டான். நம்ம கிட்ட மாட்டணுமே. அப்புறம் அண்டா காகசம் அபு காகுக்கும் தான். சார் குறி எப்பவுமே தப்பாது. எனக்கு என்னவோ மனசே சரியில்லப்பா. இந்த தொழிலை விட்டே போயிடலாம் போல இருக்கு. நேத்து பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலெல்லாம் துப்பாக்கி தூக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இத்தனை வருஷமா துப்பாக்கி தூக்குற நமக்கு என்னடா மதிப்பு இருக்கு? இனிமே நான் துப்பாக்கியை தொட மாட்டேன்டா. இப்ப அவன் வந்துட்டா என்ன பண்ணுவ? ஆமா, தற்காப்புக்கு தேவையில்ல. ஐயோ, முடியலடா, முடியல, குத்திருச்சே. சிங்கத்தோட குகையில தனியா வந்து மாட்டிக்கிட்டியா? ஏண்டா யோசிக்காம இங்க வந்துட்டோன்னு இப்ப பயமா இருக்குல்ல? நான் யோசிக்கவே மாட்டேன். ஏய், அவன் அங்க இருக்கா, வாங்கடா. ஏய், கமான் கமான் கமான், சீக்கிரம். நிலைமை சரியில்லை, பாத்து போன் பண்ணு. ஹலோ பாஸ், நான்டா. ஒருத்தன் எங்களை தாக்கிட்டு இருக்கான். அவன் தான் அநேகமா கில்லர் பீனா இருக்கணும். எப்படி சொல்ற? அது போட்டுல கட்டுறான் சார். நிலைமைய கொஞ்ச நேரம் சமாளிங்க, நான் பாத்துக்கிறேன். நிறுத்தி தொலைடா, சுட்டுக்கிட்டே இரண்டா. டேய், பாம்புடா. வெடிக்கலையே.
இவ்வளவு பெரிய வண்டியா இருந்தும் பிரேக் இல்ல. வேகன் சொல்லி அனுப்பிச்சது கரெக்டா தான் இருக்கு. பாவம் வெத்து பசங்களை புட்டுன்னு போட்டிருக்கான். எங்களையும் தயவு செஞ்சு அவங்கள மாதிரி நினைச்சிடாத. இது வரைக்கும் எங்க டீமுக்கு தோல்வியே வந்ததில்ல. எங்கள்ல ஒவ்வொருத்தனும் 20-30 பேரை தனியா சமாளிப்பான். ஷூட்டிங்ல எல்லாரும் கிரேட் 1 பாஸ் பண்ணவங்க. உன்ன மாதிரி கையில துப்பாக்கி கிடைச்சிருச்சேன்னு பொட்டுன்னு போட்டு தள்ளுறவங்க கிடையாது. 10 புல்லட்டுக்கு 2 பேரை போட்டு தள்ளுறவங்க கிடையாது. குறைஞ்சது ஒரு தோட்டால 3 பேரையாவது சாகடிப்போம். ஆனா உன்னை இன்னைக்கு முட்டு சந்தல விட்டுதான் சாகடிக்கணும் போல இருக்கு. போதும். போலீஸே எங்களை பார்த்தா விழுந்தடிச்சு ஓடும். நாங்க இங்க வருவோன்னு தெரியாம தனியால வந்து மாட்டிக்கிட்டல. ரொம்ப பொடி பையனா இருக்க, பார்க்க பாவமா இருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த ரவுடிங்களை பொட்டுன்னு போட்டு தள்ளி இருக்க. இந்த குற்றத்துக்கு உன்னை விடக்கூடாதுன்னு மேலிடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்கு. சோ ஒருத்தங்க கையால சாகரியா இல்ல எங்க எல்லார் கையிலயும் சாகரியா, அந்த முடிவை நீ எடுக்கலாம். அதே மாதிரி கடைசி ஆசை ஏதாவது இருந்தா சொல்லிடு. நான் சொன்னது கேக்குதா இல்லையா? சாரிங்க, நீங்க ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தீங்களா, அதான் தூக்கம் வந்துருச்சு, தூங்கிட்டேன். எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தேன், தூக்கத்தை அடக்கவே முடியல. சரி, என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்களா, என்னது? அத விடுங்க. இப்ப நான் சொல்றது நல்லா கேட்டுக்குங்க. நான் எவ்வளவு நல்லவன் நினைக்கிறீங்களோ அவ்வளவு கெட்டவன். நான் எவ்வளவு கெட்டவன் நினைக்கிறீங்களோ அவ்வளவு நல்லவன். இதுக்காடா இவ்வளவு பேச்சு? அடங்க மாட்டானுங்க போல இருக்க. இவனுங்களுக்கு இன்னைக்கு தீபாவளி தான்.
இதத்தான் குருட்டு அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க. தேவையில்லாம நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அவனை இமிடியட்டா கொல்றதுதான் நல்லது. பொறுமையா இருந்தாகன், எனக்கு பதில் தெரிஞ்சாகணும். அவன் வாயால் அவன் உண்மையை சொல்லணும். அவன் கண் முழிச்சிட்டான். சொல்லு, நீதான் அந்த திமிங்கிலங்கிற சித்தனா? நானே தான். என் வேற ஹவுஸ நீ அழிச்சிருக்க, என் ஆளுங்களை அநியாயமா கொண்டு இருக்க. எதுக்குடா இதெல்லாம் நீ பண்ண? துப்பாக்கி வேலை கொடுக்கணும்ல. வேலை நீ கொடுத்தா சம்பளம் யார் கொடுப்பா? என் துப்பாக்கி அடுத்தவன் கையில இருந்தா அவனுக்கு ஆபத்து. இனி நீ கையால் ஆகாதவ ஓவரா பேசக்கூடாது. என்னை எவன் அடிச்சாலும் நான் அவனை விட மாட்டேன். என்ன கட்டி போட்டதுனால நீ தப்பிச்ச. உனக்கு என்ன வேணும் அத சொல்லு. எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? சொல்லிட்ட என்ன அவுத்து விட்டு டாடா காமிச்சு அமுச்சு விட்டுருவியா என்ன? நீ தாக்கும் போது அந்த இடத்துல என் அக்கா பையன் இருந்தான்டா. அவனை கொன்னதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். என்னது, உன் அக்கா பையனா? அங்க ரவுடிங்கெல்லாம் இருந்தானுங்க. அவன் எவ்வளவு நல்ல பையன் தெரியுமா? ஏதாவது ஒரு பெரிய நைட் கிளப்ல டிஜே ஆகணும்னு ஆசைப்பட்டான். கவலைப்படாதரா, என்னைக்காவது நானே உனக்கு நைட் கிளப் வாங்கி தரேன்னு சொன்னேன். அது வரைக்கும் என் வியாபாரத்தை பாத்துக்கன்னு சொன்னேன். பாத்துக்கிட்டான். ஆனா அத கூட அவன் இஷ்டம் இல்லாம தான் செஞ்சான். என்ன அந்த அளவுக்கு அவன் ரொம்ப நல்லவன்டா. ஓ அவனா? பார்த்தேன். அவன் தான் அந்த மியூசிக் லவுடா வச்சிட்டு இருந்தான். அவனுக்கு மியூசிக்னா உசுறு. அதான் அது போச்சு. அப்புறம் எதுக்கு அதை பத்தி பேசிட்டு? அவனை கொன்னுடுங்க. என் நேரத்தை அவன் வீணாக்கிட்டான். இததான் நான் அப்பவே சொன்னேன். டேய், சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்ப சாரு சொந்த துப்பாக்கில சாக போறாரு. பஞ்சு டைலாக் பேசுற. சரி, இப்ப நீ கேட்ட அதே கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்டேன். அது வரைக்கும் நீ உயிரோட இருக்கணுமே. சுடணும்னு நினைச்சா சுட்டுறணும். சும்மா யோசிச்சுட்டு இருக்க கூடாது. என்ன வானுங்க என்ன எத்தனை பேர் இருக்காங்க? சீக்கிரமா வர சொல்ல, சுட்டு பார்த்தலாம். நினைச்சேன். ஹலோ ஹெட்குவார்டர்ஸ், நான் டிடெக்டிவ் கிராம் பேசுறேன். யா சொல்லுங்க டிடெக்டிவ். எனக்கு பேக்கப் வேணும். 33rd மெயின் ஸ்ட்ரீட்டுக்கு அனுப்புங்க. உடனே அனுப்புறேன் சார். அவசரமே வேணாம். எனக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. பொறுமையாவே வர சொல்லுங்க. என்ன தைரியம் இருந்தா என் இடத்துலயே நின்னுகிட்டு என்னையே கொல்ல பாப்ப. உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? எதுக்கு தேவையில்லாம இப்படி கத்தி பேசுற? நான் இங்க வந்தது உன்னை கொல்றதுக்கு இல்ல. என்ன? நான் வந்தது இவனை கொல்றதுக்கு. சும்மா டிஸ்டர்ப் பண்ணாம சீக்கிரமா கிளம்பு. எனக்கு ஒண்ணும் புரியல. நீ இவனை கொலை பண்ணணுமா? என்ன கொல்ல வரலையா? என்னடா இன்னும் பேசிக்கிட்டே இருக்கீங்க? ஒருத்தர் சுட்டு தள்ளிங்கடா. கேட்டதே என் திரும்ப திரும்ப கேக்குற. சீக்கிரமா இடத்த காலி பண்ணு. முடியாது. ஏன் எதுக்குங்கிற விஷயம் எனக்கு இப்பவே தெரிஞ்சாக்கணும். அடங்க மாட்ட. என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா உன்னையும் சேர்த்து கொண்டுட்டீங்கன்னு போயிட்டே இருப்பேன். அது தெரிஞ்சுக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். சொல்ல விருப்பம் இல்லைன்னா விட்டுடு. நான் போய் என் வேலைய பாக்கிறேன். இந்த அறிவு முன்னாடியே வந்திருக்கணும். உன்னை கொல்ல வந்ததாலதான் எனக்கு எவ்வளவு இழப்பு. உன்னை வேலையை விட்டு தூக்குறேன். என்ன கொல்ற சந்தர்ப்பத்தை இதுவரைக்கும் நான் யாருக்குமே கொடுத்ததில்லை. நானும் சந்தர்ப்பத்தை எதிர்பார்க்க மாட்டேன், உருவாக்குவேன். நினைச்சேன். டாப் ஆபீசர்ஸ்களை கொல்றது தானே உங்களுடைய வழக்கம். இன்னும் 2 பேர் பேசிக்கிட்டே இருக்கானுங்களே. நீயும் ஷாடோ ஏஜென்சியோட டாப் பீன்ல ஒருத்தன்.
உன்னை பார்த்து நான் பெருமைப்பட்டிருக்கேன். இப்ப உன்னை கொல்ல வேண்டிய சூழ்நிலை. நீ எதுக்காக இப்படி ஏஜென்சிக்கு துரோகம் பண்ற? நான் யாருக்குமே துரோகம் பண்ணதில்ல. ஷேடோ ஏஜென்சி தான் என்ன ஏமாத்திருச்சு. என்னது? நம்ம டேட்டா பேஸையும் அழிச்சு பல வருஷம் கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ண இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் அழிச்சது நீதான். எப்படி உன்னால இதெல்லாம் பண்ண முடிஞ்சது? ஒரு அருமையான ஆபீசரா இருந்த நீ இன்னைக்கு கொள்ளக்காரங்களுக்கு துணை போறியே, இது உனக்கே அசிங்கமா தெரியல? அது என் சொந்த விஷயம். அதை கேட்கறதுக்கு நீ யாரு திமுங்கலாம்? என் கண்ணு முன்னாடி ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அதை நான் கண்டிப்பா தட்டி கேட்பேன். இந்த மாதிரி டயலாக் பேசினவங்க ரொம்ப பேரை நான் பார்த்துட்டேன். 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனில நான் சேரும்போது இதே டயலாக் தான் சொன்னேன். லீகலா கவர்மெண்ட் செய்ய முடியாத வேலையை நம்ம செய்யணும். நாட்டுக்கு மிரட்டலா இருக்கவங்கள ரகசியமா அழிக்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அதுதான் சேவை. போடா சோவ. ஆரம்பத்துல நம்ம கம்பெனி நல்ல கம்பெனியா தான் இருந்தது. நாட்டு மக்களுக்கு உதவி செஞ்சு ஓஹோன்னு பேரு வாங்குச்சுன்னு எனக்கும் தெரியும். ஆனா அது இப்போ இல்ல. இப்ப நம்ம கம்பெனி எப்படி இருக்குன்னு தெரியுமா? கூலிக்கு மாரடிச்சுக்கிட்டு இருக்கு. வசதியானவங்க தேவையை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கு. கேட்கிற பணத்தை எவன் கொடுத்தாலும் அதுக்காக அது எதையும் செய்ய தயாரா இருக்கு. இன்னும் சுருக்கமா சொல்ல போனா சட்டவிரோதமான செயல்களுக்கு அது துணை போய்கிட்டு இருக்கு. நாம என்ன செஞ்சோங்கிறது முக்கியம் இல்ல. ஆனா ஷேடோ ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க செய்யறது நியாயம்னுவாங்க. கடைசியா எனக்கு கொடுத்த வேலை பல வருஷமா தகவல் சேர்த்துக்கிட்டு இருந்த ஒரு கும்பலுக்கு ஆயுத சப்ளை பண்ண சொன்னாங்க. அது பிடிக்காம தான் நான் விலகுனேன். நீ சொல்ற இந்த கட்டுக்கதையை நான் நம்புவேன்னு நினைக்கிறியா? அத்து மீறி செக்யூரிட்டியோட ஏஜென்சி நீ பிரேக் பண்ண. பல வருஷமா கலெக்ட் பண்ணி வச்சிருந்த தகவலை நீ திருடுன. இதுவரைக்கும் நான் எதையும் திருடல. நான் எடுத்தது என்னுடைய டீடைல்ஸ் மட்டும்தான். 12 வருஷமா நான் உழைச்ச உழைப்பு அவங்களுக்கு பயன்படக்கூடாது. அதனாலதான் என் வழியை மாத்திக்கிட்டு நான் போய்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்கியே, அப்புறம் எதுக்கு நீ கேப்பச்சினுக்காக வேலை செய்யற? வெப்பன்ஸ் மார்க்கெட்ல கேப்பச்சினோ தான் ரொம்ப முக்கியமானவன். அவனை வெளியில இருந்து அடிக்கிறத விட உள்ள இருந்து அடிக்கிறது தான் சுலபம்னு தோணுச்சு. அப்பதான் யார் யார் வராங்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ அதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஷேடோ ஏஜென்சி பத்தி கவலை இல்ல. இந்த நாட்டை துண்டு போட நினைக்கிற எவனா இருந்தாலும் அவனை அடியோட அழிச்சிடுவேன். உன் பேச்சு கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா அதுல உண்மை இல்ல டார்க் பீன். இனிமே இந்த மாதிரி கதையெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். நீ என்ன நம்புறியா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல. உன்னோட லாஸ்ட் மிஷனை எதுதான்? நான் உன்னை கொல்லலனாலும் ஷேடோ ஏஜென்சி உன்னை கொன்னுடும். என்ன பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்க? ஷேடோ ஏஜென்சில நான் ஒரு பெஸ்ட் பீன். என்ன எதுக்காக அவங்க கொல்ல போறாங்க? அவங்கள பத்தி நீ புரிஞ்சுகிட்டது இவ்வளவுதான். என் கூட கான்ட்ராக்ட்ல இருக்கிற எல்லாரையும் அவங்க அழிப்பாங்க. நீ எவ்வளவு உண்மையா இருந்தாலும் சரி, அவங்க காரியம் முடிஞ்சதை உன்னை தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நீ நியாயத்தை காப்பாத்துற ரவுடிகளை கொண்டுட்ட. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய தப்பு. நீயும் நியாயத்துக்காக போராடுறவன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்கள பத்தின உண்மை உனக்கு தெரியாத வரைக்கும் தான் நீ உயிரோட இருப்ப. தெரிஞ்சிடுச்சு, இன்னைக்கு நான் இருக்கிற இடத்துல நீ இருப்ப, நீ இருக்கிற இடத்துல வேற ஒருத்தர் இருப்பான். அவங்களுக்கு நீ பெரிய தலைவலி ஆகிறதுக்குள்ள உன் தலையையே அவங்க எடுத்துருவாங்க. அப்படி நான் சாகணும்னு நினைச்சா அவங்க எதுக்காக என்ன இந்த மிஷனுக்கு அனுப்பிச்சிருக்கணும்? அதான் நீ ஏன் சொன்னியே ஏஜென்சில ரொம்ப பெஸ்ட்னு. நீதான் என்ன கொல்ல வந்து நினைக்காத. ஏற்கனவே 2 பேர் வந்துட்டு போயிட்டாங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? நான் சொன்னது எல்லாம் உண்மைதான். நம்ம 2 பேரோட சாவதான் அவங்க விரும்புறாங்க. நாம தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்மள மாதிரி ஆர்வ கோளாறுங்க அவங்களுக்கு 1000க்கு மேல கிடைப்பாங்க. அவங்க திட்டப்படி நம்மள ஒருத்தன் நிச்சயம் இறந்தே ஆகணும். இல்ல இல்ல, நீ போய் சொல்ற. நீ சொல்ற எதையும் நான் நம்ப மாட்டேன். நம்ம ஏஜென்சி அவ்வளவு கேவலமா நடந்துக்காது. ஒரு வீரன் கையால சாவறத நான் பெருமையா நினைக்கிறேன். இருந்தால் உன்னை நீ காப்பாற்றிக்க நீங்களும் இதுதான் என் முடிவுன்னு எனக்கு தெரியும்.
உங்ககிட்ட எந்த அளவுக்கு தைரியம் இருந்ததோ அதே அளவுக்கு என்கிட்ட இருந்தது. ஆனா உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கை என்கிட்ட இல்லாம போயிடுச்சு. சொல்லுங்க சார். நான் கிராம் பேசுறேன். நான் பேக்கப் கேட்டிருந்தேன். என்னாச்சு? 2 நிமிஷத்துக்கு முன்னாடி 6th அவென்யூல இருந்து ஒரு யூனிட் அனுப்பியிருக்கு சார். அவங்க வந்துருவாங்க சார். எனக்கு அது பத்தாது. இன்னும் எத்தனை யூனிட் சார் அனுப்பணும்? எல்லா யூனிட்டையும் அனுப்பு. வந்துட்டேன். புரியுது, மிஸ் ஆகாது. நான் தூக்க வேண்டியது யாருன்னு சொல்லுங்க. கவலைப்படாதீங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. அவனை சந்திக்க தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். வேலை முடிஞ்ச உடனே உங்களை கால் பண்றேன். எனக்கு அமைதியா யோசிக்கிறதுக்கு இடம் வேணுங்கிறதுனால உன் உதவியை நான் ஏத்துக்கிறேன். இடம் தரேன்னு சொல்லி என்னைய மாமியார் வீட்டுல உட்கார வச்சிட்டல, எனக்கு இதெல்லாம் தேவைதான். நீ கவலைப்படாத திமிங்கலம். இப்போதைக்கு உனக்கு பாதுகாப்பான இடம் இதுதான். அது மட்டும் இல்லாம எங்களுக்கும் இதுதான் பாதுகாப்பு. நிரந்தரமா இங்கேயே தங்கிடுவோம் மட்டும் நினைச்சிடாத. காலையில நான் வந்து ஒன்னு பாக்குறேன். நிறைய விஷயம் பேச வேண்டியிருக்கு. யாருப்பா இவனுங்கெல்லாம்? ரவுடிங்களுக்கு எப்படி இந்த மாதிரி வெப்பன்ஸ் எல்லாம் கிடைச்சது? டேய், தெரியாத வெப்பன்ஸ் எல்லாம் தொடாத, தப்பாயிட போது மரியாதையா கீழே வச்சிரு. நாங்கெல்லாம் சுனாமிலே ஸ்விம்மிங் போறவங்க, எங்க கிட்ட பேசாத, எங்களுக்கு தெரியும். ஹலோ, இங்க யாரும் வெளியாளுக்கு வரக்கூடாது. இங்க இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதான எங்கன்னா பாம்பு வச்சு வித்தைய காட்டுறாங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. திமிங்கலம் ஒரு நெத்தில இங்க சுத்திச்சு, அது எங்க? யோ, யார கேக்குற? அவனை எப்போ பிடிச்சு உள்ளதல்லையாச்சு. ஒரு நிமிஷம் இரு. முதல்ல நீ யாருன்னு சொல்லு. சார், இவன் ஒரு சோட்டு போனோம்னு நினைக்கிறேன் சார். இங்க வெளிய ஆளுங்க வரக்கூடாதுன்னு எங்க ஆபீசர் சொல்ல சொன்னாரு. இவ்வளவு கத்தியும் கேட்கலையா? டேய், மரியாதையா கையை தூக்கிட்டு முட்டி போட்டு உட்காரு. கையை அப்படியே தலைக்கு பின்னாடி கொண்டு போ. பொறுமையா முட்டி போட்டு உட்காரு.
கமாண்டர், உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. நைட்டு ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. காலையில நான் திரும்பி வந்துருவேன். கண்டிப்பா சார். நீங்க வர்ற வரைக்கும் அவன் இங்கதான் இருப்பான். குட், அதான் வேணும். இவன் யாரியா? இவன் எதுக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்கீங்க? சார், விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஆளுங்க மேலேயே கை வச்சுட்டான் சார். போலீஸ்கார மேலே கை வச்சுட்டானா? தூக்கி உள்ள போட்டு முட்டி முட்டி தட்டுங்கய்யா. வாடாவில்ல. அங்கே நில்லு. அசஞ்சா கொஞ்சம் கூட யோசிக்காம சுட்டுடுவோம். அவனை சுட்டு தள்ளுங்க. சும்மா சொல்லக்கூடாது. உன் துப்பாக்கி உண்மையிலேயே நல்லாதான் இருக்க. என் கையால சாகணும்னு வந்திருக்கியா? என் கையால உன்னை சாகடிக்கணும்னு வந்திருக்கேன்டா. அப்ப என்ன கொள்றதுக்காக ஏஜென்சி அமைச்சிருக்க பி நீதானா? நீ யாருன்னு சொல்லு. எங்க அம்மாவுக்கு நான் மவன். இப்ப உன்னை அழிக்க வந்த எம்ம. அவங்க கொடுத்த வேலையை நான் முடிச்சிட்டேன். அப்புறம் எதுக்காக என்ன கொள்ளணும்னு நினைக்கிறாங்க? அவங்களும் ஏன் எதுக்குன்னு என்கிட்ட சொல்லல. நானும் அவங்கள எதுவும் கேட்டுக்கல. இந்த மிஷனுக்கு என்ன செட் பண்ணி அமிச்ச உடனே என்ன கொல்றதுக்கு நாள் குறிச்சிட்டாங்கல்ல. டார்க் பீன் அதை என்கிட்ட சொல்லிட்டான். ஏஜென்சியை பத்தி எல்லா விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்ட உடனே அவங்களுக்கு என் மேல அந்த நம்பிக்கை போயிடுச்சுல. பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம ஓவரா பேசாத. கோவத்துல உடனே போட்டு தள்ளுற போறான். ஷேடோ ஏஜென்சி பத்தின உண்மைகள்லாம் உனக்கு தெரியுமா? அவங்க நம்மள எவ்வளவு கீழ்த்தனமா நடத்துறாங்க தெரியுமா? அந்த அடுப்பு வாய ஓ மூளையும் நல்லாதான் குழப்பி வச்சிருக்கான்னு தெரியுது. 2 பேரும் தப்பு பண்ணிட்டீங்க. ஒரு ஷேடோ பீனா இருந்துகிட்டு நம்ம ஏஜென்சிக்கு துரோகம் பண்ண கூடாது. ஆனா இனிமே நான் ஷேடோ பீன் இல்ல.
கண்ணா உன் தோட்டாவோட பாச்சாலாம் என்கிட்ட பழிக்கவே பழிக்காது. ஒத்துக்கிறேன், உனக்குள்ளேயே ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் திறமை இருக்கு. டாப்ல இருக்கிறவனை போட்டு தள்ளுன்னு ஏஜென்சியே பெர்மிஷன் கொடுத்துருச்சு. பாய்சன் கிடைச்சாலே பாயாசமா குடிப்பேன், பாயாசமே கிடைச்சிருக்கு சும்மா விடுவனா? தோட்டா பாச்சாலாம் பழிக்காதுன்னு சொன்னேன்ல. எனக்கு முடிவே கிடையாது. உன்னை குறை
வச்சு எடை போட்டு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். வேலை முடியல, அவன் கதை முடிஞ்சிருச்சு. திமிங்கலமா பேசுற? ஷேடோ ஏஜென்சியை பத்தி நான் நிறைய கத்துக்கிட்டேன். இனிமே நான் உங்ககிட்ட வேலை செய்ய விரும்புறேன். அதை நான் விட்டுட்டேன். அவசரப்படாத திமிங்கலம். 1க்கு 100 தடவை நீ என்ன பண்றன்னு யோசி. உன் கோபத்தை விட்டுட்டீங்க வா, நம்ம எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கலாம். கண்டிப்பா நாங்க வரதான் போறோம். ஆனா பேசுறதுக்கு இல்ல, உங்களை அழிக்கிறதுக்கு.